ஹலோ, சொல்லுமா. ஏங்க, அத்தை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தீங்க. வெறும் கையோட போனால் நல்லாவா இருக்கும்? வரும்போது ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. சரிங்க, நான் வைக்கிறேன். என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. தம்பி, சொல்லுங்கண்ணா. ஒரு 6 கிலோ ஸ்வீட்டு கலந்த மாதிரி கொடுப்பா. அப்பா கிண்டர் ஜாய். தம்பி, அது எவ்வளோப்பா? எதுனா கிண்டர் ஜாய் 50 ரூபா வரும். அப்பா அது வாங்கிட்டாப்பா. வாங்கி தரமா, வாங்கி தரமா. எவ்வளோப்பா ஆச்சு? 250. நான் சாக்லேட் கேட்டிருந்தீங்களேண்ணா. இல்லை வேணாப்பா, காசு கரெக்டாக இருக்கு. நான் ஒரே நிமிஷம். இல்லை வேணாப்பா. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கொடுங்க. இல்லை பரவாயில்ல. பரவாயில்லண்ணா. இல்லை பரவாயில்ல, வேணாப்பா. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கொடுங்க. வேணாப்பா. பரவாயில்ல வேணாண்ணா. பரவாயில்ல பாப்பா, பரவாயில்ல. வேணாண்ணா. வாப்பா போகலாம். ஏன் பாப்பா தானே சாக்லேட் கொடுத்தா வேணான்ட்ட? நீ தானப்பா சொல்லியிருக்க, எந்த பொருள் வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்கணும். பணத்துக்கு பணம், இல்லை பொருளுக்கு பணம், அது எதுவுமே கொடுக்காம வாங்கினா அது 1 ரூபாயா இருந்தாலும் கடன் தானேப்பா. அதுவும் இல்லாமல் நீ தானப்பா சொல்லியிருக்க, வாழ்க்கையில் கொலையாளியா கூட இருக்கலாம், ஆனால் கடனாளியா மட்டும் இருக்கக்கூடாது.